Hello, welcome back. This is Monica, speech language pathologist. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கேஷன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப காமனாக பார்த்த ஒரு கண்டிஷன் பற்றி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கன்சர்னுக்காக நிறைய பேரண்ட்ஸ் டெய்லி பேசிஸ்லேயே ஐ கெட் டு மீட் தம். ஓகே, ஆன்லைன் ஆனாலும் சரி, டேரக்ட் ஆனாலும் சரி. ஸோ இந்த கன்சர்ன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டட்டரிங். அதுதான். ஓகேங்களா? நம்ம தமிழில் திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, குழந்தை வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறாப்புல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சில குழந்தைங்களுக்கு வந்து திக்கி பேசுகிறது தெரிஞ்சதுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. அது ஒன்று. இன்னும் சில குழந்தைங்க வந்து லைக் திக்கி பேசுகிறது வந்து தெரியாமலேயே திருப்பி திருப்பி அதை பேசும்போது இன்னும் ரொம்ப திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து லைக் பாட்டு பாடும்போது நான் திக்கிறது கிடையாது. ஓகே, அண்ட் இந்த ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் இன்றைக்கி வந்து திக்கிறாரு, நாளைக்கு திக்கும் போது பெருசாக திக்கிறது இல்லை, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அவுட்க்ரோ ஆகிடும், போக போக சரியாயிடும் அப்படின்னு. பட் அதுதான் இல்லை. ஸ்டட்டரிங்கிறதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்படின்னா லைக் இருந்ததுக்கு பரவாயில்லையே ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா ரொம்ப சிவியராகவும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால லைக் ஸ்டட்டரிங்கோடதே அதோடைய கேரக்டரிஸ்டிக் நேச்சரே வந்து இதுதான். ஓகே, ஸோ ஒன்லி ஹிம், இவனுக்கு மட்டும்தான் லைக் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். அது ரொம்ப வேரியேஷன்ஸ், ஒரே மாதிரி டெய்லி இருக்காது. நிறைய வேரியபிள்ஸ் வந்து பிளேஸ் அ ரோல் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஸ்டட்டரிங் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஈஸி டேர்ம்ஸே யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரொம்ப மெடிக்கலி அனாட்டமிக்கலி அப்படி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டட்டரிங் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் நம்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ ஸ்டட்டரிங் வரதுக்கான மெயின் ரீசன், நம்ம பேசுகிறது எப்படி பேசுகிறோம், லைக் ஜஸ்ட்டு வாய் மூமெண்ட்லேயே நமக்கு வந்து பேசுகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம யோசித்து தான் நம்ம எந்த விஷயம்னாலும் பேசுவேன். லைக் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சா தானே உங்களால் சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறத பிரெயினுடைய ப்ராசஸிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யோசிக்கிறதுல வந்து சில குழந்தைங்களுக்கு இஷ்யூ இருந்தாலுமே என்ன ஆகும்னா, அது ஆப்பிளா, அது 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 ஆப்பிள் அப்படின்னு குழந்தை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுனாலையும் வரலாம். இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்பீச் மெக்கானிசம், அதாவது என்னுடைய நாக்கு, என்னுடைய உதடு, என்னுடைய சீக்ஸு, என்னுடைய ஆல்வியோலர், ஸோ இது எல்லா விஷயங்களுமே இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் ஆகணும். நான் நினச்சதை பேச வைக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்பீச் மெக்கானிசம் ஆனாலும் சரி, அதுக்கு தேவையான ப்ரீத்திங் ஆனாலும் சரி, ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே டைமில் கரெக்டாக நமக்கு கை கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஓகே, ஸ்டட்டரிங்கிறது ஃப்ளூவன்சி டிஸார்டர் தான். ஸோ இந்த ஃப்ளூவெண்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளூவெண்ட்டாக என்னால் பேச முடியல, நான் மோனிகா அப்படிங்கிறது பேசுகிறேன். ஸோ இது ஃப்ளூவெண்ட்டாக இருக்கா? இல்லை இல்லையா? தெர் ஆர் லாட் ஆஃப் பம்ப்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா இந்த ஸ்டட்டரிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மூணுமே ஒரே நிலையில் இல்லை. இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு லேகோ ஒரு பிரச்சனையோ இருந்தால் கூட குழந்தை வந்து திக்கி பேசுகிறது அப்படிங்கிறதான். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த வார்த்தை தான் இப்போ ஸ்டட்டரிங் அப்படிங்கிறது. வரும்போதே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு ஸ்டாமரிங் இருக்குது, குழந்தைக்கு ஸ்டட்டரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் தான் NNF அப்படின்னு ஒரு டேர்ம். ஓகே, தட் இஸ் நார்மல் நான் ஃப்ளூவன்சி. ஓகே, ஸோ இந்த நார்மல் நான் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 4 வயசுக்குள்ளே வரக்கூடிய நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கண்டிஷன் தான் இருக்கும். ஓகே, ரெண்டுமே கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கலாம். பட் நார்மல் நான் ஃப்ளூவன்சிங்கிறது அதோடைய வார்த்தையிலே இருக்கிற மாதிரி இட்ஸ் அ நார்மலான ஒரு விஷயந்தான். ஓகே, இட்ஸ் அ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் மாதிரி தான். ஓகே, லைக் என்னுடைய பிரெயின் அந்த ஒரு டைமில், அந்த ஒரு 2 வயசு ஒரு 3 வயசு அந்த ஒரு டைமில் வந்து ரொம்ப துருன்னு இருக்கும். ஓகே, என்னோடய லாங்குவேஜும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து நிறைய விஷயங்களை இன்னும் பெட்டராக கவனிக்கிறேன். நிறைய வந்து புதுசாக நான் கற்றுக்கிறேன். அம்மா சொல்லி கொடுத்தது, அப்பா சொல்லி கொடுத்ததுங்கிறது மட்டும் இல்லாமல் நான் கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணி அந்தந்த இடத்துல நான் வந்து போடுறதுக்கு நான் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகுது. பட் ஸ்பீச் மெக்கானிசம்னால அந்த ஸ்பீடை என்ன பண்ண முடியல, டேக்கிள் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மா எனக்கு 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 தண்ணிமா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த டைம்லேயே நமக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது, ஃப்ளூவன்சி அஃபெக்ட் ஆகுது, பம்ப்ஸ் வந்து வருது, அது வந்து நல்லா அழகாக வந்து இல்லை. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, குழந்தை திக்கி திக்கி பேசுகிறான், ஐயோ என்னாச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். 2 வயசுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, தண்ணி அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான் ஒன்று. இன்னொன்று வந்து அவனுக்கு ஒரு சில வார்த்தை
வார்த்தைகள் தானே அவனுடைய மெயின்லேயுமே இருக்கும், ஐ மீன் அவன் பிரெயின்லேயே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அந்த விஷயங்களை அவனை பிக் பண்ணி அவன் சொல்கிறதுங்கிறது அவனுக்கு ஈஸியாக இருந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரே டைமில் அவன் நிறைய விஷயம் வந்து யோசிக்கிறான், நிறைய விஷயம் அவனை வந்து உள்ளே கேட்குறான். ஸோ அப்படி இருக்கிறச்ச என்ன ஆகும்னா அவனுக்கு அது கரெக்டாக கோஆர்டினேட் ஆக மாட்டேங்குது. அந்த டைம் அந்த வார்த்தையை அவனால் கேட்ச் பண்ணி அவனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீச் மெக்கானிசம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே டெவலப் ஆகும். ஆனால் அது வந்து அப்படி இல்லை இல்லையா, குழந்தை பார்க்குறது குழந்தை கேட்குறது பொறுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அது என்ன ஆகும், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதான் என்என்எஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ குழந்தைக்கு நார்மல் நான் ஃப்ளூவன்சி இருந்தால் நம்ம வந்து நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி தெரப்பி போய் குழந்தைய சரி பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த குழந்தைக்கு என்னென்னஃபா இல்லை அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு எஸ்எல்பி கிட்ட, ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட்டை நீங்கள் டைரெக்டாக போய் குழந்தை என்ன ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, நிறைய இடத்துல நான் சொன்ன மாதிரி என்ன ஆகிடும்னா ஒரு டைம் வந்து குழந்தை கரெக்டாக சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் வந்து குழந்தை என்ன பண்ணிடுவான், கரெக்டாக சொல்ல மாட்டான். அவன் வந்து இன்னொரு டைம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிடுவான். ஸோ அப்போ போக போக இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமாட்டி எல்லாரும் அதை நோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து அது மாற ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஒரு கைடன்ஸ் நீங்கள் முதல்ல எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு எப்படி இந்த என்என்எஃப்பும் இந்த டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்கையும் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்என்எஃப்ல வந்து அதிகமாக சவுண்டை வந்து குழந்தை ரிப்பீட் பண்ணாது, ஹோல் வேர்டையே ரிப்பீட் பண்ணும், இல்லைன்னா பார்ட் வேர்டை ரிப்பீட் பண்ணும். வா 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 வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாட்டர் வாட்டர் அம்மா வாட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் வேறஸ் உங்களுக்கு ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும், டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, வா 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 வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்கில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சிலபிள் ரிப்பீட்டேஷன், இப்போது ஃபேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அந்த சவுண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப வந்து ரிப்பீட் பண்ண ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்என்எஃப்ல அந்த மாதிரி இருக்காது, அம்மா ஃபேனை போடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங் உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா நிறைய ஸ்ட்ரகிள், அதாவது அப்படிங்கிறது உங்களுக்கு டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்கில் தெரியும், பட் என்என்எஃப்ல வந்து குழந்தை அப்படி பண்ணுதுங்கிறது குழந்தைக்கே தெரியாது. ஓகே, அண்ட் அந்த வார்த்தை வந்து ஒரு டைம் கரெக்டாக சொல்லும், இன்னொரு டைம் வந்து குழந்தை கரெக்டாக சொல்லாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஓகே, அண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னப்பலாம் தான் பிளாக்ஸ் இருக்கும், லைக் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு வெளியிலே வராது, அப்படின்னு இருக்கலாம். பட் இந்த கேஸில் வந்து அந்த மாதிரி இருக்காது என்என்எஃப் பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் அசெட் வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். இந்த என்என்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஈவினிங் டைமில் ரொம்ப டயர்டாகக்கூடிய டைமில், இல்லைன்னா டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும், நிறைய விஷயத்தை சேர்த்தாப்பில் குழந்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நிறைய அட்டம்ஸ் வந்து குழந்தைக்கு பிரச்சனை பண்ணலாம். பட் வேறஸ் வந்து ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அந்த டேயை விடைக்கும் யார் அந்த கேள்வி கேட்குறாங்க, லைக் இன்னொருத்தங்க கேட்கும்போது திக்கிறது அப்படிங்கிறது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமாக வருது அப்படிங்கிறது, வாசிக்கும் போது பெருசாக இருக்காது ஆனால் சொல்லும் போது ரொம்ப அதிகமாக வர்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யார்கிட்ட சொல்கிறான், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அதை பொறுத்து இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்காது, கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து ஸ்டட்டரிங்க்கு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ சில டவுட்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன் அதை கிளியர் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஸ்டட்டரிங் வந்து ஜெனட்டிக்காக ரன் ஆகுமா அப்படின்னு கேட்குறது. அதாவது வீட்டில் வந்து அப்பாவுக்கு வந்து ஸ்டட்டரிங் இருக்குது, ஸோ ஸ்டட்டரிங் இருந்துச்சு, அதே மாதிரி குழந்தைக்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து டெஃபினெட்லி இட் பிளேஸ் அ ரோல் தாங்க. இப்போ வந்து வீட்டில் அப்பாக்கோ இல்லைன்னா அம்மாக்கோ யாருக்காவது ஜெனட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ஹை. பட் ஆனால் இட்ஸ் நாட் அ மஸ்ட். அப்பாவுக்கு இருந்தது இப்போ கம்பல்சரியாக குழந்தைக்கும் இது டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயம் குழந்தை ஃப்ளூவெண்ட்டாகவே பேசலாம், சில சமயம் குழந்தை என்என்எஃபாக கூட இருக்கலாம். என்என்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பரான அந்த தெரப்பி அப்படிங்கிறது தேவைப்படாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கைடன்ஸும் கொஞ்சம் ஒரு ஃபாலோ அப் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். குழந்தை கேன் அவுட் க்ரோ தட். ஓகே, ஸோ என்என்எஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் தெரப்பி தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல கண்டிப்பாக தெர் வில் பி அன் இஷ்யூ உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் அசஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜெனட்டிக் பிளேஸ் அ ரோல் பட் நாட் மஸ்ட். ஓகே, தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னாப்பில் தான் குழந்தை வந்து போக போக இது சரியாயிடுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக சில குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலி ரெக்கவர் ஆகும், ஆனால் அது யாருக்கு அப்படிங்கிறத ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து இந்த வெக்கேஷன் டைம் பார்த்தா, ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து இந்த ஸ்டட்டரிங் வந்திருக்குமா அப்படிங்கிறத
தெர் இஸ் நோ எவிடன்ஸ் லைக் தட். ஓகே, நிறைய ஸ்க்ரீன் பார்க்கறனால குழந்தைக்கு டிலே வருமானு கேட்டிங்கன்னா ஐ கேன் சே எஸ். ஓகே, பட் ஆனால் ஸ்டட்டரிங் பொறுத்த வரைக்கும் அப்படி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எவிடன்ஸாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆகுனா ரியல் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து குழந்தைக்கு இல்லாததுனால அது வந்து குழந்தைக்கு ஒரு பயத்தை வந்து ஒரு ஆன்சைட்டியோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதனால அது ஒரு ஆட்-ஆனாக இருக்கலாமே தவிர காஸ் அது இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு குழந்தை வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினுங்க. குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய திக்கிறது நான் வந்து கவனித்தேன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் டைம் நான் கேட்டபோது இட் வாஸ் லைக் அப்படி இல்லையே அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்தபோது நிறைய ஃபேமிலி சிமிலராக அதே மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ இன்வெஸ்டட் எனக்கு என்னடா அப்படின்னு இருக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ வென்ட் த்ரூ ஃபியூ திங்ஸ். பட் ஃப்ரம் வாட் ஐ நோ அஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ கேன் சே திஸ் இஸ் நாட் அ காஸுங்க. ஓகே, அது வந்து குழந்தைக்கு பயங்கர ட்ரொமேட்டிக்கான ஒரு விஷயம். குழந்தை பார்த்து பயந்து ஸோ அந்த மாதிரி இருந்தால் மேபி, பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை இல்லையா. என்ன பிரச்சனை வருதுன்னா குழந்தையோட டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 2.5 அந்த ஒரு வயசில் தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் அதிகமாக வந்து மொட்டையும் நம்ம போடக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி கோ இன்சிடென்ட்ஸ் தான். அது வந்து ஒரு காஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ அது பயப்பட வேணாம், கண்டிப்பாக மொட்டை போடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா சைல்டுக்கும் வந்து ஸ்பீச் தெரப்பி தேவைப்படுமா அப்படின்னு கேட்குறது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைக்கும் மஸ்ட்டுன்னு நான் சொல்லவே முடியாது. அது சில குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் மட்டுமே போதுமானது. ஓகே, ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் ரியலி பிளேஸ் a role. நீங்கள் முதல்ல அதை எடுத்துட்டிங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டட்டரிங் வந்து அடல்ட்டுக்கு சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அடல்ட்ஸுக்குமே வந்து நமக்கு ஈஸியாக சரி பண்ணிடலாங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ பீரியாட்ரிக்காக இருந்தால் அந்த அக்கரன்ஸ் வந்து இருக்காது. குழந்தையுடைய ஸ்பீச் மேலே குழந்தைக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னும் நல்லா வெல் பில்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து குழந்தைய ரொம்ப ஸ்லோவாக பேச சொல்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசும்போது தான் குழந்தைக்கு ஸ்டட்டரிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசும்போது கிளாரிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணும், அது ஒன்று. சில குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசும்போது அவங்களுக்கு ஸ்டட்டரிங் வரலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுனால தான் ஸ்டட்டரிங் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஃபாஸ்ட்டாக பேசுகிறதே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வாட் ஐ சீனா நிறைய குழந்தைங்க அது வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசமாக தான் பார்க்குறாங்க. ஓகே, லைக் உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது என் பேர் மோனிகா, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை என்ன நினைக்குதுன்னா நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஓகே, வெளியே ஆனால் எப்படி இருக்குன்னா என் பேர் மோனிகா அப்படின்னு கேட்குது. ஆனால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் நம்ம டக்குன்னு பேசிட்டோம்னா நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோம். ரொம்ப லேகாக நம்ம பேசும்போது தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டட்டரிங் வருது அப்படின்னு குழந்தை நினச்சிப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மோர்லி லுக்ஸ் லைக் ஒரு காம்பன்சேட்டரி ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸோ அகெயின் இட்ஸ் நாட் அ காஸ். டெஃபினட்டாக குழந்தையோட ரேட் ஆஃப் ஸ்பீச்சை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பேசுகிறதுங்கிறது நல்லது. பட் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை ரொம்ப நர்வஸாகவும் ஷையாகவும் இருக்கும்போது குழந்தைக்கு ஸ்டட்டரிங் வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வரும். பட் ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் இருக்கிறோம், அக்கார்டிங் டு மீ நான் ஃப்ளூவெண்ட்டாக தான் பேசுகிறேன். பட் ஹவவர் இப்போ வந்து ஒரு ஹையர் ப்ரொஃபஷன் கிட்ட யார்ட்டையாவது பேசும்போது நம்மளுடைய வைவா டைம்ஸில் நம்மளோட டாக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பயத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம திக்கி பேச தான் செய்வோம். ஓகே, ஸோ இந்த நர்வஸ்னஸ், ஆன்சைட்டி இது எல்லாமே வந்து பிளேஸ் அ ரோல் தான். ஆனால் அது வந்து ஒரு காஸ் கிடையாது. இது இந்த சிவியாரிட்டியை வந்து கொஞ்சம் வேரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போக போக சரியான அகெயின் அதை வந்து விட்டுருவாங்க. அப்படியே விடாதீங்க. பட் ஆனால் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே மேனேஜ் பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட். அதெல்லாம் நம்ம தெரப்பி போகும்போதும் உங்களுக்கும் சில ப்ராக்டிசஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண யூ கேன் ஓவர் கம் திஸ். அகெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கூகுளில் இஃப் யூ ஆல்சோ செக் நவ் இஃப் தெர் இஸ் அ க்யூர் ஃபார் ஸ்டட்டரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஷோஸ் தெர் இஸ் நோ க்யூர் அப்படிங்கிறது தான். கீ ஃபேக்டர் என்னென்னா க்யூரா இல்லை ட்ரீட்மெண்ட்டா அப்படிங்கிறது தான். ஓகே, கம்ப்ளீட் க்யூர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஓகே, ஏன்னா வந்து இதில் எதுலேயுமே ஒரு மெடிசன் கொடுத்து அது க்யூர் பண்ணுறது எதுவும் கிடையாது. ஒரு நாள் நம்ம வந்து எடுக்கிறதுனால ஒரு க்யூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொலாங்டு ஒரு ப்ராக்டிஸ் தான். எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு மசில் வேஸ்டேஜ் இருக்குது, குழந்தை எந்திரிச்சு நடக்கிறதுல நமக்கு பிரச்சனை பண்ணுது, நம்ம ஃபிசியோ போக போக சரியாகுதோ அதே மாதிரி தான் இதுக்கான நம்ம தெரப்பி எடுக்க என்ன ஆகும்னா அது சரியாகும். ஓகேங்களா, ஸோ அதனால்
அது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ என்கிட்ட தெரப்பி எடுத்த நிறைய பேர் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா யூ வில் ஆல்சோ நோ, நான் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆனால் கூட வாட் இஸ் ஏன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் மட்டும் இருக்கும். லைக் முதல்ல ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணது ஒரு 3 மந்த்தில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வர சொல்லுவேன், அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் 1 இயர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது நான் மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ரிலாக்ஸ் இல்லாமல் ஒரு ஃபாலோஅப்பாக நீங்கள் போகிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அகெயின் ட்ரிகர் பண்ணி குழந்தைக்கு அகெயின் அது காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதையுமே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களோட தெரபிஸ்ட் வந்து ஒரு ஃபாலோஅப் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அது வரலையே எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃப்ரீயாக விடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் போய் அதை ரெகுலர் ஃபாலோஅப்பாக அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, இனி சரி பண்ண முடியுமான்னு கேட்டாலும் முடியும். ஓகே, ஸோ அதனால் பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மெடிசன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சில் ஏதாவது கன்சர்ன் வரும்போது வி டைரக்ட்லி கோ டு பீடியாட்ரிஷியன்ஸ் தான் இல்லையா. ஸோ டாக்டர்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா இதில் வந்து மெடிசன்ஸ் எதுவும் கிடையாது, கோ ஃபார் தெரப்பி அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு எஸ்எல்பி கிட்ட போய் இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய அக்கரன்ஸ் வந்து குழந்தை போக 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 வராமல் யூ கேன் மெயின்டைன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் உங்களுக்கு இதை தாண்டியும் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் குவாரிஸ் உங்களுக்கு ஸ்டட்டரிங் பற்றி இருக்குன்னா டெஃபினட்டாக யூ லெட் மீ நோ. அண்ட் ஃபியூ டிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தை வந்து ஸ்டட்டர் ஆகுதுன்னு தெரிஞ்சதுமே நம்ம வந்து டெஃபினட்டாக பயந்துருவோம் இல்லையா. ஸோ பயப்படும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து லைக் நீ இப்போ பேசாத அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா சரியாக பேசுன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறது, இது எல்லாமே அந்த சிச்சுவேஷனாக வேர்ஸ் தான் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா குழந்தைய பேசுகிறத கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு விடுங்க. நீங்கள் நடுவில் வந்து இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் அவங்களுடைய சென்டென்சஸை நீங்களே வந்து ஃபினிஷ் பண்ணாதீங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் குழந்தை முதல்ல என்ன பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய பாடி மூமெண்ட்டும் ஃபேஸ் மூமெண்ட்ஸ் தான் குழந்தை பார்க்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து விட்டுறணும். குழந்தை பேசி முடிக்கிறது வரைக்குமே வந்து ஐ எம் ஹியர் டு லிசன் யூ அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ஸை குழந்தைக்கு கொடுத்துடணும். ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளுடைய ரேட் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசணும். இப்போ நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறது கொஞ்சம் படப்படன்னு தான் பேசுகிறேன். ஓகே, பட் வேறஸ் நான் குழந்தை கூட நான் வந்து பேசும்போது குழந்தைய நான் ஹேண்டில் பண்ணும்போது எஸ்பெஷலி ஃப்ளூவன்சி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஐ ஸ்லோ டவுன் மை வாய்ஸ் அண்ட் அதோடைய ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு போது என்ன வேணும் உங்களுக்கு யூ சி த டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசக்கூடிய ஒருத்தங்கன்னா நீங்களும் என்ன ஆகிடுவீங்கன்னா போக போக ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அப்போ இன்னும் என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து யோசித்து அந்த வார்த்தை கிடைக்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸோ அதனால் பேச கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். வேறு என்னென்னா கொஞ்சம் வேர்ட் கேம்ஸ் வந்து குழந்தை கூட விளையாடுங்க. குழந்தைக்கு ரொம்ப அவேர் ஆகாமல் நீங்கள் அந்த வேர்ட் கேம்ஸ் வந்து விளையாண்டுக்கோங்க. லைக் இப்போ ஃப்ரூட்ஸ் பேர்லாம் சொல்லலாமா, இப்போ நான் சொல்கிறேன் ஆப்பிள், இப்போ நீங்கள் ஆரஞ்ச் அப்படின்னு போகணும். இதே கேமை இப்படி விளையாடனா ஆப்பிள், ஆரஞ்ச், வாட்டர்மெலன் அப்படி வேண்டாம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் அந்த வார்த்தையை ப்ரொலாங் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கேம் ஆட்டும் நீங்கள் வந்து விளையாடலாம். நிறைய பாட்டு வந்து கேட்க வைங்க, நிறைய ரைம்ஸ் வந்து குழந்தைய பாட சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைங்கன்னா நல்ல ஸ்விம்மிங் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே தான் ஃபியூ டிப்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ குழந்தை வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைன்னா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி குழந்தை ரீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குழந்தையால் ஃபாஸ்ட்டாக தான் ரீட் பண்ண முடியுது, ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் upon a time I saw a fox. அப்போ குழந்தையும் once upon a time I saw a fox அப்படின்னு ரிப்பீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணும்போது சில குழந்தைங்க once upon a time I saw a fox அப்படின்னு குவிக்காக போவாங்க. நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ள வந்து வரலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து என்ன, ரொம்ப யோசிச்சு இந்த NNF மாதிரி உங்கள் குழந்தைக்கு தெரியுதுன்னா ரொம்ப யோசிக்க வைக்கிறது கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. குழந்தை என்ன சொல்லுதோ அதே மாதிரி சொல்லட்டும். நிறைய கேள்வியாக நம்ம கேட்குறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அசஸ்மெண்ட் எடுத்து ஒரு கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓவரால் எல்லா ஸ்டட்டரிங்கும் இந்த மாதிரி தாங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் போகும்போது தான் இதை வந்து கைடன்ஸ்லேயே நம்மளால் சரி பண்ண முடியுமா, என்ன டைப்பான ஸ்டட்டரிங் இது என்னென்ன இன்ஸ்டன்ஸில் வருது, அப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன டெக்னிக் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அதை நம்ம டேரெக்டாக பார்த்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் குழந்தைக்கு க்யூரேட்டிவாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் டிப்ஸ் தான். இதை நீங்கள் ஓவரால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் கூட you can try on.
யா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுங்க. when I am free definitely I'll reply back. okay, so until then bye bye. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை வந்து செய்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் நான் பேசினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss on that too. okay, thank you.